ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்பிஏ பத்தி பார்க்க போறோம். அதாவது நேசோஃபேரிஞ்சியல் ஏர்வே, அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஓபிஏ பார்த்திருந்தோம், ஓரோஃபேரிஞ்சியல் ஏர்வே, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருந்தோம். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்பிஏ அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். என்பிஏ வந்து நேசோஃபேரிஞ்சியல் ஏர்வே அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபிளெக்சிபிள் சாஃப்ட் சிலிக்கானால உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் தான். நம்ம நோஸ் வழியா இன்சர்ட் பண்ணி நம்மளுடைய ஏர்வே பெட்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்றக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து என்பிஏ, நேசோஃபேரிஞ்சியல் ஏர்வே. இது வந்து எதால உருவாக்கப்பட்டது, மேட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் ஆர் ரப்பர். இந்த என்பிஏவோட மெயின் பர்பஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஏர்வே பெட்டன்சியை வந்து மெயின்டைன் பண்றது தான் அதனுடைய மெயின் பர்பஸ். எந்தெந்த பேஷண்ட்ல வந்து நம்ம என்பிஏ யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, செமி கான்சியஸ் பேஷண்ட்ல, அப்புறம் கேக் ரிஃப்ளெக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்க பேஷண்ட்ல. ஏன்னா நம்ம ஓபிஏ வந்து பாத்தீங்கன்னா கேக் ரிஃப்ளெக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்க பேஷண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம என்பிஏ வந்து கேக் ரிஃப்ளெக்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தாலும் நம்ம வந்து என்பிஏ வந்து யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து ஏதாவது ஓரல் ஃப்ராக்சர், ஏதாவது நம்ம மவுத் கேன்சர், அது மாதிரி ஏதாவது ஓரல் சம்மந்தப்பட்ட மவுத் வழியா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்ஸ், அதாவது ஃப்ராக்சரோ ஜா கிளன்ச்சோ அது மாதிரி ஏதாவது ஆயிருந்தா நம்ம வந்து என்பிஏ அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து நம்ம வந்து என்பிஏ வந்து யூஸ் பண்ணலாம். இது எந்தெந்த பேஷண்ட்ல வந்து நம்ம என்பிஏ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நோஸ் ப்ளீட் ஆயிருக்க பேஷண்ட்ல, ஆக்டிவ் நோஸ் ப்ளீட் ஆயிட்டு இருக்க பேஷண்ட்ல, அப்புறம் வந்து ஸ்கல் பேசல் ஸ்கல் ட்ராமா ஃப்ராக்சர் அது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ல வந்து நம்ம வந்து என்பிஏ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதோட எப்படி நம்ம மெஷர் பண்றது? என்பிஏ வந்து சைசஸ் இருக்கு, டிஃபரெண்ட் சைசஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. மெஷர்மெண்ட் நம்ம வந்து டிப் ஆஃப் த நோஸ்ல இருந்து ட்ராகஸ் ஆஃப் த இயர் ஆர் இயர் லோப்னு சொல்லுவாங்க. ட்ராகஸ் ஆஃப் த இயர்னாலும் இயர் லோப்னாலும் ஒண்ணுதான். ஸோ நம்ம டிப் ஆஃப் த நோஸ்ல இருந்து நம்ம இயர் லோப் ட்ராகஸ் அங்க வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். அதுதான் வந்து அந்தந்த ஆவரேஜ் பர்சன்ட், அதாவது அந்தந்த பேஷண்ட்டுக்கு உண்டான எக்ஸாக்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜா வந்து அடல்ட்டுக்கு வந்து அடல்ட் ஃபீமேலுக்கு வந்து 6 to 7 mm டயாமீட்டர்ல இருக்கக்கூடிய என்பிஏ யூஸ் பண்ணுவாங்க. மேலுக்குன்னு பார்க்கும்போது வந்து 7 to 8 mm டயாமீட்டர்ல இருக்கக்கூடிய சைஸை வந்து மேல் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்பிஏ. நான் வந்து இது நம்ம வீடியோல காமிக்கிறதுக்காக நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து என்பிஏன்னு சொல்றது, சரிங்களா? இது வந்து எதால உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னது பாத்தீங்கன்னா சாஃப்ட் சிலிக்கான் ரப்பர் மெட்டீரியல் இது உள்ளது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரெஞ்ச் 24 பிரெஞ்ச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 24 பிரெஞ்ச் 6 ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. ஐடின்றது வந்து இன்டர்னல் டயாமீட்டர். இன்டர்னல் டயாமீட்டர் 24 பிரெஞ்சுன்றது வந்து நமக்கு அவுட்டர் டயாமீட்டர். ஸோ இதுதான் வந்து என்பிஏ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் சைஸ் எங்கெந்த இது வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க, அப்படி எப்படி மெஷர் பண்றதுன்னு கேட்பாங்க. கரெக்டான பேஷண்ட்டுக்கு கரெக்டான சைஸ் எப்படி சூஸ் பண்றதுன்னு. ஸோ அப்போ வந்து நம்ம டிப் ஆஃப் த நோஸ்ல இருந்து இயர் லோப், அதாவது ட்ராகஸ் ஆஃப் த இயர்ன்றது வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கரெக்டான ஆன்சரு. பிளஸ் வந்து சைசஸ் வந்து அதாவது என்ன டயாமீட்டர் அப்படின்னா என்னது, ஐடி இன்டர்னல் டயாமீட்டர்னா என்ன, அது வந்து எந்த மாதிரி சைஸ்ல வரும், 6, 7 அது மாதிரி இருக்கும். அதாவது 24 பிரெஞ்சுனா எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து அவுட்டர் டயாமீட்டர். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து என்பிஏ. இந்த ஏர்வே சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல வரும். ஸோ அதனாலதான் நான் ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு சின்னதா வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மற்ற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எங்க கமெண்ட்ல கேட்கலாம். தேங்க்யூ.